அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது 2025 ஜனவரி மாதத்தில் நடந்த குறிப்பாக அவார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான அவார்ட்ஸை பற்றி பார்க்கலாங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். 2024க்கான கேல் ரத்னா விருதுகள், தியான்சந்த் கேல் ரத்னான்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு முன் அர்ஜுனா கேல் ரத்னா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு தந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2024க்கான கேல் ரத்னா விருதுகள் 4 பேருக்கு தந்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர், மீதி 3 பேர் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர். 2024க்கான கேல் ரத்னா விருதுகளில் 4 பேர் வாங்கியிருப்பாங்க. 1 குகேஷ் சதுரங்க விளையாட்டு, 2 ஹர்மன் பிரீத் ஹாக்கி, 3 மனுபாக்கர் துப்பாக்கி, 4 பிரவீன் குமார். அப்போ குகேஷ், ஹர்மன் பிரீத், மனுபாக்கர், பிரவீன் குமார் இவங்க 4 பேருக்கு தான் கேல் ரத்னா விருது தந்திருக்காங்க. குகேஷ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 2024க்கான அர்ஜுனா விருதுகள், 2024க்கான அர்ஜுனா விருதுகள் மத்திய அரசு வழங்கியிருக்காங்க. மொத்தம் 32 பேருக்கு தந்திருக்காங்க 2024. அதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை மட்டும் பார்க்கலாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 3 பேர் வாங்கியிருக்காங்க. 1 துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா. இவங்க 3 பேருமே பாரா பேட்மிண்டன் போட்டு விளையாட்டு வீரர் ஆவர். தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா. 2024க்கான அர்ஜுனா விருதுகள் 32 பேருக்கு தந்திருப்பாங்க. அந்த 32 பேரில் 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா. இந்த பாரா விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தவரையும் 17 நபர்களுக்கு அர்ஜுனா விருதுகளை இந்த 2024 ஆண்டில் வாங்கியிருப்பாங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா விருதுகள் 3 நபர்களுக்கு தந்திருக்காங்க. ஒருத்தர் சுபாஷ் ராணா. சுபாஷ் ராணா யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரா துப்பாக்கி. 2 தீபாவளி தேஷ்பாண்டே, துப்பாக்கி சுடுதல் வீரர். 3 சந்தீப் சாங்வான், ஹாக்கி. 2024க்கான துரோணாச்சாரியா விருதுகள் 3 நபர்கள் வாங்கியிருப்பாங்க. 1 சுபாஷ் ராணா, 2 தீபாவளி தேஷ்பாண்டே, 3 சந்தீப் சாங்வான். 2024ஆம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள், 2024க்கான துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருது. மேலே பார்த்தது துரோணாச்சாரியா விருது, இது வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது 2 நபர் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தர் எஸ் முரளிதரன், பேட்மிண்டன் துறை. 2 அர்மாண்டோ அக்னலோ கொலாகா. அர்மாண்டோ அக்னலோ கொலாகோ, கால்பந்து. 2024ஆம் ஆண்டுக்கான துரோணாச்சாரியா வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவங்க 2 பேர். ஒருத்தர் முரளிதரன், 2 அர்மாண்டோ அக்னலோ கொலாகோ. அடுத்தது ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாஹன் புரஸ்கார் விருது. ராஷ்ட்ரிய கேல் புரோத்சாஹன் புரஸ்கார் விருதை பெற்றது இந்திய உடற்கல்வியியல் அறக்கட்டளை வாங்கியிருப்பாங்க. இந்திய உடற்கல்வியியல் அறக்கட்டளை பெற்றுள்ளது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை விருது. இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை முதல் பரிசு, ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் பெற்ற பல்கலைக்கழகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் பல்கலைக்கழகம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பையில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்ற பல்கலைக்கழகம் எது? சண்டிகர் பல்கலைக்கழகம். இதில் முதல் ரன்னர் அப்பாக லவ்லி தொழில்துறை பல்கலைக்கழகம் பஞ்சாப்பும், 2வது ரன்னர் அப்பா குருநானக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தஸும் வந்திருக்கும். அர்ஜுனா விருதில் வாழ்நாள் சாதனையாளருக்கான அர்ஜுனா விருது தந்திருப்பாங்க. அந்த அர்ஜுனா விருதில் 2 பேர் வாங்கியிருப்பாங்க வாழ்நாள் சாதனையாளருக்கான அர்ஜுனா விருது. 1 சுச்சா சிங், தடகளம். 2 முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர், பாரா நீச்சல் வீரர். அர்ஜுனா விருது மேலே பார்த்தது நார்மலாக விளையாட்டு வீரர்களுக்கு. இது வாழ்நாள் சாதனையாளருக்கான அர்ஜுனா விருதை பொறுத்தவரை 2 பேர் வாங்கியிருப்பாங்க. சுச்சா சிங், தடகளம். முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர், பாரா நீச்சல் வீரர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் அண்ட் அதர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.